ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒரு ஃபேமிலி பார்க்குற மாதிரி இருக்கு. வேற சார் ரொம்ப மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படம் திருக்குமரன் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். திருக்குமரன் வந்து என்னுடைய அசிஸ்டன்ட் இருந்தவர். கஜினி படம் என்னோட ஒர்க் பண்ணாரு. அதுக்கப்புறம் 7ஆம் அறிவு ஒர்க் பண்ணாரு. இன்னும் நிறைய படம் துப்பாக்கி ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணாரு. நிறைய படங்கள் எங்களோட ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப நெருங்கிய மனசுக்கு பிடிச்சவங்க அவரு. அப்ப திருக்குமரன் இருந்தாரு. இப்போ கிறிஸ் திருக்குமரன் ஏதோ கிறிஸ்டோபர் அப்படின்ற லெவல்ல இருந்தாரு. ஒண்ணு இல்ல, அவங்க அப்பா பேர் கிருஷ்ணமூர்த்தின்னு நினைக்கிறேன். அதை சுருக்கி அப்படி முன்னால வச்சு ஒரு ஃபீல் கொடுத்துருக்காரு. ரொம்ப திறமையானவர். திடீர்னு இந்த டைட்டில் வந்து ரெட்டத்தலை வந்து நான் பண்ணணும்னு வச்சு ரொம்ப நாளா என்னோட ட்ரீமா வச்சிருந்த ஒரு டைட்டில். திடீர்னு வந்து இவர் வந்து சார் அந்த டைட்டில் எனக்கு வேணும்னு கேட்டாரு. நான் கொடுத்துட்டேன். கொடுக்கலன்னா பிடிங்கிருப்பாங்க, என்ன பண்ணாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச டைட்டில், கரெக்டான இடத்துல அது வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திருக்குமரன் வந்து இந்த டைட்டில் யூஸ் பண்ணி ஒரு நல்ல படம். இன்னைக்கு ட்ரைலர் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. அந்த மேக்கிங், அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது ஸ்டன்னிங்காக இருந்தது. நல்ல பெரிய வெற்றி அடையும்னு ஒரு முழு நம்பிக்கை இந்த ட்ரைலர் நமக்கு கொடுக்குது. கூடிய சீக்கிரம் என்னது ப்ரொடக்ஷனுக்கு வந்து நானும் ஒரு டைரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணேன். மான்கராத்தில் ஒரு டைரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ அப்போ கே திருக்குமரன் இருந்தவர், இப்போ கிறிஸ் திருக்குமரன். கொஞ்சம் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூடிய சீக்கிரம் எனது நிறுவனம்க்கு வந்து என்னது ப்ரொடக்ஷனுக்கும் அவர் ஒரு படம் பண்ணிக்கணும்னு சொல்லி இந்த ஸ்டேஜில் நான் கேட்டுக்கிறேன். உன்னை வந்து மான்கராத்தே போய் நான் அந்த 3 ஃபிலிம் டீல்னு ஒன்று போடுவாங்கல்ல ஹிந்தி படத்தில், வந்து மொத்தமாக அடிமை சாசனம் மாதிரி ஒன்று அப்பயோ வெளியே விட்டு தப்பாக வச்சு. ஸோ திருப்பி என்னுடைய கம்பெனியில் வந்து ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அப்புறம் வந்து அருண் விஜய் சார் வந்து ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை சொல்லாமல் இருக்கார். அவர் அப்படியே இருக்கார், எந்த சேஞ்சுமே இல்லை முகத்தில். வந்து அன்னைக்கு ஏதாவது ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த படத்தில் ஏதாவது க்ளோஸ்அப்ஸ் விட்டு போச்சுன்னா ரீரிலீஸ்க்கு மறுபடியும் ரீஷூட் பண்ணி கூட ஜாயின் பண்ணலாம் போல் தெரியுது. அப்படியே இருக்காரு. அந்த சீக்ரெட் என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் கற்றுக்குவோம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார். ஆக்ஷன்லாம் பிரமாதமாக இருக்குது, சொல்லவே தேவையில்லை. அவர் வந்து எண்ணெய் எறிந்தாளுக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்று இருந்தார். ஆஃப்டர் எண்ணெய் எறிந்தாளுக்கு பின்னால் அவரோட வளர்ச்சி வேறு மாதிரி இருக்குது. அவரோட ஸ்கிரிப்ட் சாய்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப கடினமான உழைப்பாளிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா என்கிட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ காமிச்சார். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் இருந்து ஜம்ப் பண்ணுறாரு. எப்போ போய் நம்ம கார்லேருந்து ஒழுங்காக இறங்கிறதுக்கே கஷ்டப்படுறோம். நம்ம இவர் வந்து ஃப்ளைட்டில் இருந்து அதை போய் ப்ராக்டிஸ் பண்ணி வேற ஒரு கண்ட்ரியில் போய் ப்ராக்டிஸ் பண்ணி ரியலாக இப்போ அதை ரிலீஸ் பண்ண நம்மலாம் ஏன்னுவோம். அந்தளவுக்கு அது நம்ம பார்த்து ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தேன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கர். அவருக்கு வந்து சினிமாவில் இன்னும் நிறைய இடங்கள் காத்துட்ருக்கு. இன்னும் நிறைய வளரணுன்றது என்னோட மனப்பூர்வமான வேண்டுகோள், வாழ்த்துக்கள். நல்ல திறமைசாலி, அதேமாதிரி சின்சியர். இன்னைக்கு இது 2 காம்பினேஷன் அமையிறது வந்து கஷ்டம். அதனால வந்து அருண் விஜய் சார் வந்து இந்த படம் ஒரு பெரிய பிரேக்காகவும் இன்னும் அவர் அடுத்த கடத்துக்கு கொண்டு போகிற ஒரு படமாகவும் இருக்குன்றத நான் வாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் ஹீரோயின் சித்தி இல்லை நல்லா பண்ணியிருந்தாங்க, அழகாக பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க நடிச்சிருந்த அந்த படமும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது, கௌதம் மேனன் சாரோட படத்தில். இதுலேயும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கரெக்டாக அவங்களுக்கும் இந்த படம் ஒரு நல்ல படமாக அமையும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதுக்கடுத்து வந்து மியூசிக் டைரக்டர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. பிஜிஎம் கூட அந்த ட்ரைலருக்கு ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். ஆண்டனி சொல்லவே தேவையில்லை. ஆண்டனி வந்து கஜினி வந்து அந்த மாதிரி ஒரு நச்சுன்னு ஒரு எடிட்டில் லாக் பண்ணதுக்கு வந்து அவர் தான் முக்கியமான காரணம். இன்னும் சொல்ல போனால் அந்த இன்னமும் ஞாபகம் இருக்குது, அந்த சுட்டுமிழி சொல்கிற சாங் வந்து ஒரு ஸ்லோ ஃபேஸில் இருக்கும். அன்னைக்கு வந்து அதை ஒரு எடிட் பண்ணி அதை ஒரு மேஜிக் பண்ணுவார் எப்பயுமே. இன்னும் சொல்ல போனால் அந்த படத்தில் வந்து நான் ஸ்லோவாக பண்ணணும்னு சில விஷயம்லாம் இருந்தது. ஒரு ஸ்லோ மூடில் ஒன்று நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். டக்குன்னு அவரே எடிட் பண்ணி, தலைவா வாங்க தலைவா பாருங்கள்
அந்த எடிட் அப்படின்னாரு. பார்த்தா எல்லாமே ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் இருக்குது. என்னடா அது நம்ம ஸ்லோ மோஷனில் ஸ்லோ பில்டப்பில் நினச்சிருந்தேன், எல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக எடுத்திருக்காருன்னு எனக்கு இமீடியட்டாக அது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கல. ஆனால் பக்கத்தில் இருந்த என்னோட அசிஸ்டன்ஸுங்க எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ என்னோட விஷனை வந்து வேறு மாதிரி கஜினி படத்தில் பண்ணார். இன்னும் சொல்லப்போனால் ஹிந்திலையும் வந்து அவர் தான் பண்ணார். ஹிந்தியில் வந்து இந்த 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 டெல்லிங் கரெக்டாக இருக்குமான்னு சொல்லி கொஞ்சம் ரீஎடிட்லாம் ஒரு 2 months பண்ணோம். கடைசியாக 2 months கழிச்சு கரெக்டாக ஆண்டனி சாரோட வெர்ஷன்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லி இமிடியேட்டாக அந்த வெர்ஷன் போனோம். ஸோ அந்தளவுக்கு வந்து எடிட்டிங்கில் ஒரு மோடும் நம்ம எடுத்ததையே வேறு மாதிரி நம்ம காட்டுற ஒரு மெஜிஷியன்னு சொல்லலாம் ஆண்டனி சார். டிஓபி எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. சாங்ஸு லிரிக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ திருக்குமரனுக்கு இந்த படம் ஒரு நல்ல படமாக ஒரு வெற்றி படமாக அமையணும்னு சொல்லி நான் இறைவனை வேண்டிக்கிறேன். நீங்களும் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே இந்த படத்தை நல்ல விதமாக ப்ரொமோட் பண்ணி ஒரு சின்ன ஒரு 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 படத்தை வந்து இவங்களோட வெற்றியை வந்து ஒரு பெரிய வெற்றியாக கொண்டு வரணும்னு சொல்லி நான் விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சாப்பிட்டுட்டு எல்லாரையும் இங்கே கொஞ்சம் டைம் எடுத்ததில் பொறுமையாக இருந்ததுக்கு முதல் நன்றி. பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் எல்லாம் நம்ம ஃபேமிலி. முருகதாஸ் சொன்ன மாதிரி உங்களை ஆரம்ப காலத்துலேருந்து இங்கே எல்லா முகமும் நமக்கு பரிச்சயமான முகம். எனக்கு பெரிய ஒரு சப்போர்ட், அது மட்டும் இல்லை எப்போவுமே என்னை ஊக்குவிச்சிட்ருக்க ஒருத்தங்க அது ப்ரெஸ் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இங்கே மேடையில் வந்திருக்கும் அனைத்து இயக்குனர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். இட் வாஸ் அ லவ்லி ஸ்பீச் பாலாஜி, ரியலி ஒரு சிரிக்க வச்சிட்டார் எல்லாரையும். அண்ட் கிறிஸ் சார் ஏதோ நிறைய பேசுவாருன்னு நானும் நினச்சேன். வந்துட்டு என்ன சார் டக்குன்னு ஸோ ஐ திங்க் படம் பேசும் அப்படின்னு தான் அந்த நேரத்தில் நான் சொல்லிக்கணும். ஐ திங்க் இது ஒரு 1.25 வருஷத்தோட உழைப்பு ரெட்டத்தலை. ரியலி ஹாப்பி. இந்த ஒரு டீமோட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வணங்கானுக்கு அப்புறம் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வேரியட் ஸ்கிரிப்ட் வேறு மாதிரியான ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் திரு சார் இந்த கதையை எடுத்துகிட்டு வந்தார். ரெட்டத்தலை கதையை கேட்ட உடனே எனக்கு பயங்கர என்கேஜிங்காக இருந்தது. அண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரு தியேட்ரிக்கல் ஃபிலிம், ஏன்னா இப்போ அதுதான் ரொம்ப முக்கியம். தியேட்டர்ஸ்க்கு ஆடியன்ஸ் வராங்க, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குற மாதிரியான ஒரு கதையாக எனக்கு இருந்தது. அண்ட் இமீடியட்டாக வி ஸ்டார்டட். அண்ட் தேங்க்ஸ் டு பாபி பாலச்சந்தர், எங்களோட தயாரிப்பாளர். எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு பேஷனட் ப்ரொடியூசர்ஸ் இப்போ நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது பாபி சார் அந்த ஒரு ரகத்தை சேர்ந்தவர் தான். இஸ் வெரி பேஷனட் அபவுட் சினிமா. ஸோ இது வந்து உருவானத்துக்கு காரணம் ஒன் ஆஃப் த ரீசன் மனோஜ் பினு அண்ணா இஸ் நாட் ஹியர் ரைட் நவ், பட் தேங்க்ஸ் டு ஹிம். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக ஆரம்பித்தோம் அண்ட் பாசிட்டிவாக எண்ட் பண்ணோம். இன்றைக்கி ட்ரெய்லர் லான்ச் வரைக்கும் வந்து கிறிஸ்மஸ் டிசம்பர் 23rd படம் ரிலீஸ்ன்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஆண்டனி சார் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் எடிட்டர். ஏன்னா எனக்கு ஆடியன்ஸ்கிட்ட போய் அந்த ஒரு ஷாட் ஞாபகம் இருக்குன்னா அது வந்து என்ன இருந்தாலும் அந்த ரன்னிங் ஷாட் அவர் எடிட் பண்ண விதம். அண்ட் தேங்க்யூ ஆண்டனி சார். பிகாஸ் நான் நிறைய நாள் ஆண்டனி சார் அப்போது கௌதம் சார்லாம் எடிட் பண்ணும் போது நான் அங்கே போவேன். ஜென்ரலாக போய் நான் குக் பண்ணிட்டு போவேன், அங்கே அவங்க சாப்பிடுவாங்க, அப்புறம் அவர் குக் பண்ணுவார். பட் அவர் பயங்கர பெக்யூலராக இருக்கும். இவர் சொன்ன மாதிரி தான் பயங்கர டக்கு 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 டக்குன்னு தட்டுவார். அது எப்படி அந்த எடிட் திருப்பி மாற்றுறாருன்னே நமக்கு தெரியாது. ஸோ அவ்வளோ ஸ்பீடு. பட் எல்லாத்துக்கும் அந்த ப்ரெஷரை எடுத்துக்கவே மாட்டார். பட் அப்படியே வெளியில் வருவார், ஒரு காஃபி குடிப்பார். திடீர்னு பார்த்தா ரொம்ப க்ரூஷியலான டைமு. ரத்னம் சார்லாம் வெளியில் உட்காந்துருக்காரு. கரெக்டாக அப்போ போயிருந்தேன். பிகாஸ் வி ஹேட் டு ரிலீஸ் அந்த காப்பி போகணும். ஸோ லாஸ்ட் எடிட்டு. ஸோ எல்லோரும் உட்காந்துட்டு இருக்காங்க. இவர் திடீர்னு வெளியில் வந்தார். போயிட்டு பாத்ரூம்குள்ளே போனார். சரி பரபரப்பாக இருக்கணும். 10 minutes ஆளக்கணும். திருப்பி வராரு, முடியை மொட்டை அடிச்சுட்டு வெளில வராரு. ஃபுல்லாக ஷேவ் பண்ணிட்டு முடியை எடுத்துகிட்டு வெளில வராரு. ஸோ அந்த மாதிரி கேட்டால் இல்லை பிரதர் ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக இருந்துச்சு, ஹெவியாக இருந்தது, அதனால் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னாரு. ஸோ லைக் தட் ஹீ இஸ். அண்ட் இட் இஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங். இந்த படத்துலேயும் அவரோட
எடிட் பேட்டர்ன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. பிகாஸ் தட் இஸ் அந்த ஸ்பீடுக்கு வந்து அவர் எடிட் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. ஏன்னா இந்த படம் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அடுத்து என்னன்ற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லாரும் மேக்கிங்கை பற்றி சொன்னீங்க. கேமரா ஒர்க் டிஜு, வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் ஹிம். ஒரு யங்ஸ்டர், பட் அவ்வளோ அழகாக ஒவ்வொரு காட்சியும் என்ன தேவையோ அதை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஆடியன்ஸுக்கு வந்து வேறு மாதிரியான ஒரு கலரில் கொடுக்கணும்னு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அது நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தேங்க்யூ டிஜு. அண்ட் திருக்குமர சார், நான் சொன்ன மாதிரி இந்த கேரக்டர் 2 கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து மல்பே உபேந்திரா, ஒன்று காளி. இந்த 2 கேரக்டரும் இட் வாஸ் ஒண்டர்ஃபுல்லி எக்ஸ்பிளைன்டு. திருசரன்ட்டு வந்து ரொம்ப அழகாக சார். ஏன்னா எனக்கு என்னென்னா, நம்ம வந்து தடம்புல பண்ணது வந்து ரொம்ப சட்டிலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். பட் இதில் வந்து 2 கேரக்டருமே வந்து வேறு ஒரு கேரக்டரைசேஷன் உள்ள ஒரு கேரக்டர்ஸ். ஸோ அதை வந்து ரொம்ப அழகாக ஃபீட் பண்ணார். ஐ திங்க் நீங்கள் படம் பார்க்கும் போது ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். அண்ட் படம் பண்ணும் போதே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஆக்டருக்கு ஒரு சேலஞ்சு எப்போதுமே தேவை. அது இந்த படத்தில் இருந்துச்சு. ஆக்ஷன் ஆஃப்கோர்ஸ் இருக்குது, பட் லவ்வை ஹேண்டில் பண்ண விதமும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அண்ட் ரொம்ப ஒரு தைரியமாக இந்த கேரக்டரை எடுத்து பண்ண சித்திக்கு என்னுடைய நன்றி. பிகாஸ் ரெகுலராக அவங்க சொன்ன மாதிரி ரெகுலராக இல்லாமல் இது வந்து ஒரு கொஞ்சம் ஹெவியாகவும் சில விஷயங்கள் இருக்கும். அண்ட் அந்த கேரக்டரை வந்து ரொம்ப போல்டாக எடுத்து பண்ணாங்க. ஸோ அண்ட் ஷீ டிட் அ வண்டர்ஃபுல் ஜாப். தமிழை வந்து அழகாக நைட்டே வந்து லைன்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு அடுத்த நாள் வந்து தமிழில் பேசினதாக இருக்கட்டும், அவங்க ஒவ்வொரு சீன்லேயும் அவங்க வந்து அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டிவாக பண்ணதாக இருக்கட்டும். தேங்க்ஸ் லாட் சித்தி, இட் வாஸ் ரியலி நைஸ். அண்ட் மற்றபடி இந்த ப்ரொடக்ஷன் டீம், மணி அண்ணன் எல்லாரும் சொன்ன மாதிரி ஹி டுக் கேர் ஆஃப் அஸ். எல்லாரையும் அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாரு. இப்போ இருக்கிற ப்ரமோஷன்ஸ் வரைக்கும் அவர் எங்கள் கூட தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி. அண்ட் எங்களோட டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்த எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், நெல்சன், அவரோட டீம் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. பிகாஸ் ஏன்னா வணங்கான் முடிச்சுட்டு போகும்போது எனக்கே வந்து ஒரு மாதிரி திருட்டு சொன்னேன், சார் நான் கொஞ்சம் அந்த கேரக்டருக்குள்ளே இருந்தாலும் இருப்பேன், வணங்கான் முடிச்சுங்கன்னா நான் வெளியிலேயே வரல. ஸோ ஏதாவது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. பட் ஹி வாஸ் வெரி வாட்ச்ஃபுல். தேங்க்ஸ் நெல்சன். அதை வந்து ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா வந்து சொல்லிவிடுவாப்புல. ஏன்னா நிறைய நைட் ஷூட்ஸ் இந்த படத்தில், நைட் ஷாட்ஸும் இருக்குது. ஸோ வி புட் இன் அ லாட் ஆஃப் எஃபர்ட். ஆக்ஷன்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கோம். கிளைமேக்ஸ் ஆக்ஷன் அது கொஞ்சம் ஐ திங்க் எவ்ரி ஒன் வில் ரியலி என்ஜாய் இட். அண்ட் சாம் ஓட மியூசிக், ஒர்க் சாமோட முன்னாடியே ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் இந்த படத்தில் எல்லாருக்கும் தெரியும் அவரோட ஆர்ஆர் எப்படி இருக்கும்ன்ட்டு. ஒரு தனி சவுண்டிங் கொடுத்துருக்காரு. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அ பிக் ஸ்ட்ரென்த் ஃபார் திஸ் ஃபிலிம். அண்ட் சாங் கண்ணம்மா கண்ணம்மா, தனுஷ் பிரதருக்கு ரொம்ப நன்றி. இந்த பாடலை வந்து அவர் பாடினதுக்கு நான் சும்மா நம்ம ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இட்லி கடையில் ஜஸ்ட் கொஞ்சம் போர்ஷன் வந்து தனுஷ் பிரதர்கிட்ட காமிச்சேன். ஒரு கட்டு ஒன்று காமிச்சேன். அது பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவருக்கு. அண்ட் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆட்கள்லாம் வந்து சும்மா இல்லாமல் சாம் வந்து, சார் இந்த பாட்டு அவர் பாடினேன் அப்படின்னு. ஜென்ரலி ஐ டோன்ட் ஆஸ்க் ஃபேவர்ஸ். நான் இல்லைப்பா நான் எப்படி கேட்குறது, இல்லை சார் நீங்கள் டியூனை போட்டு காமிங்க, அவர் ஓகேன்னா பண்ணலாம் அப்படின்ட்டு. தென் டியூனை வந்து சும்மா ஜஸ்ட் போட்டு காமிச்சேன். அதில் இன்னொரு சுவாரஸ்யம் என்னென்னா, தனுஷ் பிரதரே பாடின மாதிரியே நான் ஏஐயில் பண்ணி டியூன் அனுப்புகிறாப்புல. எப்பா டியூன் அனுப்ப சொன்னால் பாட்டே அவர் பாடின மாதிரியே காமிச்சு அவர்கிட்ட போட்டு காமிச்சிங்கன்னா எப்படிடா போடுறது அப்படின்னு. இல்லை போடுங்க சார். ஏன்னா அவரும் ஃபஸ்ட்டு புரியல, பட் கேட்டுக்கிட்டே இருந்தார். அவர் பயங்கரமாக ரசிக்க ஆரம்பித்தார். பிரதர் யார் பாடியிருக்கேன் அந்த பாட்டை அப்படின்னா, இல்லை பிரதர் நீங்கள் தான் ஏஐ. இப்படி ஒரு பயங்கர தர்ம சங்கட இதில் என்னை கொண்டு போய் விட்டாங்க. பட் immediately he said yes, I will do it. என்ன பிரதர் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. பிகாஸ் he loved the song and thanks to him இன்னைக்கு எல்லாருமே அந்த பாடலை வந்து எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல் தி அதர் சாங்ஸ் which is in the film. இந்த படம் வந்து ரெகுலர் ஃபிலிம் மாதிரி இல்லாமல் ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸாக ஒரு விஷயங்கள் கிறிஸ் சார் பண்ணியிருக்காரு. அண்ட் எடிட்டிங்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஐ திங்க் இட் வில் கிவ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். வி ஹவ் ஆல் கிவன் ஆர் பெஸ்ட். படமும் அழகான தருணத்தில் ரிலீஸ் ஆகுது கிறிஸ்மஸ் அன்னைக்கு டிசம்பர் 25. ஸோ எல்லாரும் குடும்பத்தோட இந்த படத்தை வந்து பாருங்கள். இட் ஒன்ட் டிசப்பாயிண்ட் யூ ஆல். எப்படியும் உங்களை எல்லாருமே வந்து ஒரு 2 hours க்ளூடாக வச்சுருக்கோம் இந்த படம். தேங்க்யூ ஸோ மச். ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த படத்தை நீங்கள் தான் எப்போதுமே ஒரு படம் வெற்றிக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நீங்கள் வந்து ஏன்னா இப்போ எல்லாருமே
நிறைய அவுட் சைட் மெம்பர்ஸ் சொல்கிறத விட உங்களோட கருத்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் இந்த படத்துக்கு பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். அண்ட் திருப்பி சீக்கிரமே நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறோம். அண்ட் தேங்க்ஸ் டு த ஹோல் டீம். டிட் ஐ மிஸ் அவுட் ஆன் எனி ஒன்? ஸ்டண்ட் மாஸ்டர் பாபி சார் நான் சொல்லிடுறேன். ஸ்டண்ட் பிசி ஸ்டண்ட் மாஸ்டர் அவருக்கும் என்னுடைய நன்றி. ஒண்டர்ஃபுல்லாக கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. இதில் வந்து அந்த 2 கேரக்டருக்கான டிஃப்ரென்சியேஷன் ஸ்டண்ட்லேயுமே அதை நாங்கள் காமிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது. ஸோ வி ஹவ் டன் இட். ஸோ வி ஆர் ஆல் வெயிட்டிங் உங்கள் ரெஸ்பான்ஸுக்காக. December 25th உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். Special thanks to all the dignitaries who have come here today. It's an honor to share the stage with all of you. Thank you so much from the bottom of my heart. ரொம்ப நாள் ஆயிடுச்சு since the time that we have met on the capacity la, and இன்னைக்கு I want to be a little honest with all of you. என்னோட முதல் படத்துக்கு அப்புறம் நான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டுவர்ட்ஸ் சினிமா ரொம்ப சீரியஸ் எடுத்துக்கல. உண்மையாக சொல்லணும்னு ஐ திங்க் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். டேக் இட் ஃபார் கிராண்டட் மாதிரி ஒரு மைண்டில் இட் ஹேட் கம். அண்ட் I think that is one of the biggest lessons that I have learned. Yenana, because in cinema, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, hunger. How hungry you are for your films, how hungry you are for your characters. இன்னும் better செய்யணும்னு இருக்கிற பசி. நம்ம செட்டில் ஆகிட்டு அதுவே நம்ம டவுன்ஃபாலுக்கு ஸ்டார்ட் பாயிண்ட் ஆகிடும். And that's something that all of us in the cinema industry, in whatever capacity, be it as an actor, be it a director, cast, crew, we have to have that hunger constantly to keep doing better than what we have done before. And that realization time le rettala oru padam enkitta vandachu. And ஆந்திரே என்னோட கேரக்டரோட பேர் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். சில ஸ்க்ரீன்ல சும்மா இருக்கிற கேரக்டர் இல்லை. ஷீ ஹேஸ் அ பர்பஸ். ஷீ ஹேஸ் ஒரு இன் அ வே படத்தோட டிரைவிங் ஃபோர்ஸ் இருந்துச்சு. And it was an honor and a pleasure to play such important characters, because as an actress, I do not want to simply come on screen, dance, love scenes from vanish. That's not what I want. I want to be in the cinema, and I want to show that even women characters have a driving force and bring value to the films. So thank you so much, Chris sir. You've looked strong character. You've strong minded. She stands her ground come what may, and that's the learning point that I have learned from this film. So thank you so much. Aditi Ravichandran, I have to give a special mention to her, because Aditi had recommended me to Chris sir and to BTG. So thank you, Aditi. BTG Universal, Bobby sir, எல்லாமே சொல்லிட்டாங்களே, he is from an extremely successful business background. And cinema le, I think you have to have the love for cinema, and at the same time there has to be discipline. And that's what BTG Universal brings to Tamil industry. Especially for my team, for my entire crew, everybody left the shooting happy. Food was amazing. Payment structure was amazing. And I think that is one of the most important aspects of a production company, that how you treat your entire crew. And that's what is going to take you a very, very long way in life. Mani Anna, thank you, Mani Anna. Thank you so much for everything. That Mani Anna has worked with us throughout the film, and till date, till the very promotions, he's running around everywhere with us. Beno sir, Manoj Beno sir is not here. I'd like to convey my regards to him. I think I would also like to say a very, very big thank you and congratulations to Tijo. Tijo is the cinematographer of our film, and he's made sure that our film is looking oru Hollywood mari aiche. So I am very, very happy to him. Proud, and the fact that I am associated with a film with such beautiful visuals. Sam CS, songs are amazing. Kannamma, the other 2 songs also that have come out are really, really good. Anthony, now my second association.
And I know that I had said it even at the preview, at the press launch, that as soon as I know that Antony is the editor, I don't have to worry about anything. So thank you so much for that faith. Arun Shankar is the art director of our film, and he's done beautiful work. Vivek is the lyricist. Kirtika, stylist. Tandini is also here. Thank you so much for an amazing job. Nelson and the entire assistant crew. Tamil கத்துக்கிறேன் இப்போதான் I am learning, and ஆனால் என்ன சில dialogues கொஞ்சம் நிறைய கஷ்டம் இருக்கு எனக்கு ராகா. And I think with the ADs, with the associate directors and the art assistant directors, it is so important for me. Or one night munadi I will sit with them and I will make sure that I know every single dialogue by heart. I know the meanings of the dialogue, because it's not simply coming and getting prompting. That's not my style of working. Satish, thank you so much. Satish, I have met during this film, and I've understood that he's a wonderful personality, and we have a long way to go after this. And last but not the least, Mr. Arun Vijay sir. I think nama industry le, if I can safely say that he is one of the most hardworking and most dedicated actors. And I'm only praying from the bottom of my heart, not for myself, but I pray for him that this film gives him the recognition that he truly deserves. So thank you so much for coming here and giving us your time. Rettathala release is on 25th of December. Rumba hard work pannite. Na nambure that you go and watch the film and enjoy it. Thank you so much. Romba nandri. கொஞ்சம் பதட்டமா இருக்கு. இங்க வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி. என்ன இங்கே இந்த விழாவுக்கு வந்திருக்கிற என்னோட இயக்குனர் சகோதரர்கள் எல்லாருக்குமே நன்றி. பர்சனலாக அவங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்கிறேன்னு தெரியல. இந்த படம் கிடைச்சதுக்கு, இந்த படம் என்னோடய ஸ்கிரிப்டில் கூட ஒர்க் பண்ண நண்பர்கள், என்னோடய உதவி இயக்குனர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். இந்த படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர், டைட்டில் கொடுத்த என்னோடய குருநாதர், எல்லாருக்கும் நன்றி மட்டும் சொல்லிக்கிறேன். வேறு எதுவும் சொல்கிறேன்னு தெரியல. எல்லோரும் இந்த படத்தை தேட்டரில் வந்து பார்க்கணும். இந்த படம் ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். எல்லாருக்கும் நன்றி. அவ்வளோதான். பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். அவங்க குமார சம்பவம்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அந்த படத்தை என்னை விட அதிகமாக கொண்டாடினது நீங்கள் தான். அதுக்கு நான் தனியாக எங்கேயுமே நன்றி தெரிவிக்க முடியல. அது இந்த மேடையில் அமைஞ்சது ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு ரெட்டத்தலை, எனக்கு இந்த தலைப்பு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு முக்கியமான நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் ரெட்டத்தலையும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தலைக்காக ரொம்ப மெனக்கெட்ட அருண் விஜய் சாருக்கு என்னுடைய தனிப்பட்ட பாராட்டுகள். அதுக்கு ஒரு தனி ஹேர் ஸ்டைல் பிடிச்சி, அதுக்கு ஒரு தனி லுக் பிடிச்சி எவ்வளோ வேலை பண்ணுறாரு அப்படின்றத பார்க்க முடியுது. அண்டு எனக்கு பர்சனலாக நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு தோணுது. ஃபர்ஸ்ட் நான் அருண் விஜய் சார்கிட்டேருந்தே ஆரம்பிக்கிறேன். ஐ திங்க் இந்த ஸ்டோரி உங்களுக்கே மறந்துருக்கும் ப்ரோ, நான் சொல்கிறேன். ஓகே, பேக் இன் 2003-2004 நான் ரேடியோ மிர்ச்சியில் அப்போ தான் ரேடியோ ஜாக்காக இருக்கேன். அப்போ தான் நீங்கள் நடித்த ஜனனம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அப்போ அருண் விஜய் சார் இன்டர்வியூக்கு வந்திருக்காரு. இன்டர்வியூ எடுக்க வேண்டிய அந்த சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட் வரல. நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், அவரும் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ரொம்ப பொறுமையாக, ரொம்ப காமாக ஒரு 15 to 20 minutes எதுவுமே பேசாமல் இப்போ எப்படி சிரிச்சிட்டு இருக்காரோ அதே மாதிரி தான் ஹி வாஸ் தேர். எனக்கு தெரிஞ்ச அந்த பொறுமையும் அந்த டெடிக்கேஷனும் தான் இன்னைக்கு அவர் இருக்கிற இந்த உயரத்துக்கு காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஏன்னா நான் நிறைய பார்த்துருக்கேன் ப்ரோ. அந்த இடத்துல சில பேர் நான் போயிட்டு அப்புறம் வரேன் அப்படிலாம் போயிருப்பாங்க. அந்த இன்டர்வியூவில் அவர் நடந்துக்கிட்ட விதம், அவருடைய கனவுகள் என்ன, இதெல்லாமே எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ எனக்கு இப்போ அவருடைய இந்த க்ரோத்தை பார்க்கும்போது ஐ ரியலி ஃபீல் தட் திஸ் மேன் டிசர்வ்ஸ் மச் மோர். இந்த பணிவுக்கும் இந்த அர்ப்பணிப்புக்கும் அவர் இன்னும் மிகப்பெரிய உயரங்களை தொடணும் அப்படின்ற அந்த வாழ்த்து தெரிவிக்கிறது தான் என்னுடைய முதல் வேலையாக இந்த மேடையில் நான் வைக்கணும்னு நினச்சேன். ஸோ ஐ ரியலி சின்சியர்லி விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் தி ட்ரீம்ஸ் தட் யூ ஹேவ். அண்ட் அடுத்தது டைரக்டர் திருக்குமரன் சார். சார் மான் கராத்தே ஃபஸ்ட்டு டே தேட்டருக்கு போயிட்டு டிக்கெட் கிடைக்காம திரும்பி வந்தேன் சார். எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் டே தான் பார்த்தேன். எனக்கு அந்த படத்தோட ஹியூமர் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கெத்துன்னு ஒரு படம் பண்ணார். அந்த படம் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருந்தது. அதை விட இது பயங்கரமாக இருக்குது சார். இன்ஃபேக்ட் இது நான் ஏதோ ஹிந்தி படம் தமிழில் பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. அண்ட் ஃபென்டாஸ்டிக் மேக்கிங். அண்ட் முருகதாஸ் சார், அவங்களுடைய சாதனையை பற்றி நான் எப்படி சொல்ல முடியும்? நான் ஒரு சின்ன குழந்தை, 2 படம் தான் எடுத்திருக்கேன். பட் முருகதாஸ் சார் அருண் விஜய் சார் நான் அப்போ பார்த்த மாதிரியே இப்பயும் இருக்காரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவர் எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்காரு.
அதுதான் எப்படின்னு தெரியல. பட் அவருடைய எண்ணங்கள் தான் அவரை இளமையாக வச்சுக்குதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் மதராசியில் வந்து அந்த ஒரு ஃபைட் சீனை வந்து அவர் எப்படி கொரியோகிராஃப் பண்ணியிருப்பாருன்னு என்னால் வந்து எதிர்பார்க்க முடியாத லெவலுக்கு ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கீங்க. ஐம் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் சார். அண்ட் பெரிய இன்ஸ்பிரேஷன் நீங்கள். அடுத்து உங்கள் பக்கத்தில் அறிவழகன் சார் இருக்கார். அவர் அருண் விஜய் சாரை யூஸ் பண்ண விதங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அதே மாதிரி தடம் படத்தில் அருண் விஜய் சார் பண்ண அந்த ரோல் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு ரோல், அதை டபுள் ஆக்ஷன் அப்படின்னும் போது 100% சில ஹீரோஸ் டபுள் ஆக்ஷன் பண்ணால் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நம்பக்கூடிய இந்திய அளவில் சில நடிகர்கள் மட்டும்தான் இருக்காங்க. அதில் கன்ஃபார்மாக அருண் விஜய் சாரும் ஒருத்தர்ன்றது இந்த படத்தின் மூலமாக இன்னொரு தடவை நிரூபிப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அடுத்தது என் தலைவன் ஆண்டனி சார். ஏன் தலைவன் சொல்கிறேன்னா, நான் நடித்த முதல் படத்துலேருந்து ஏஎல் விஜய் சார் கூட நான் என்னென்ன படம்லாம் பண்ணணும் அவர் தான் எடிட் பண்ணியிருக்காரு. அதில் என்னென்னா, நான் நடித்த சில சீன்ஸ்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அவரே எடிட் பண்ணி நானே வச்சுக்கிறேன், அவர் யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்னு எடுத்து வச்சுருவார். அந்த மாதிரி தாண்டவம் படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஃபுட்டேஜ் இன்னும் தலைவனே வச்சுட்ருக்காரு. எப்போ கொடுப்பாருன்னு எனக்கு தெரியல. ஐ எம் ஸோ கிளாட். அண்ட் மேடம், ஐ எம் அ ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். ரொம்ப நல்லா இருந்தது கௌதம் சார் படத்தில் நீங்கள் நடித்தது. அண்ட் இந்த படத்துலையும் யூ லுக் வெரி க்யூட். எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த பார்த்து நான் சந்தோஷப்பட்ட விஷயம் சொல்கிறேன் சார். தமிழ் சினிமா கடந்த ஒரு 10 வருஷமாக மறந்து போன ஒரு விஷயத்தை இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. என்னென்னா, ஃபாரினில் பாட்டு அப்படின்றது. ஏன்னா நான் வந்து இதை வந்து நான் ரொம்ப உணர்வுபூர்வமாக சொல்கிறேன். இதில் காமெடிக்காகன்னு இல்லை, இது உணர்வுபூர்வமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். வெளிநாடுகளே பார்க்க முடியாத நிறைய பேர் திரைப்படங்கள் மூலமாக ஒரு ஃபாரின் சாங் மூலமாக தன்னுடைய வெளிநாட்டு கனவுகள் எல்லாம் தீர்த்துட்டு இருந்தாங்க அப்படின்றது ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட். அது நம்ம நிறைய மிஸ் பண்ணிட்டோம். சினிமான்றது எல்லாரும் கொண்டாடுறதுக்கான ஒரு விஷயம். ஒரு ஏழைக்கும் சில விஷயங்கள் எட்டணும், அவனுடைய கனவுகள் எட்டணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கனவு காட்சினே ஒன்று வந்ததுன்னு எனக்கு எப்பயுமே தோணும். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல பாட்டு, அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு செம டான்ஸ் வேறு, என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த பாட்டை பார்த்தோன்னே ஐ ஃபெல்ட் ஸோ ஹாப்பி அண்ட் வெரி வெரி. இந்த மேடையில் இன்னொரு விஷயம், இந்த படத்துடைய ப்ரொடியூசர் பாபி சார், இதுதான் பயங்கரமான மேட்ரு. நம்ம தான் ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆகிட்டோமே, அதனால் நமக்கு எல்லா ப்ரொடியூசரும் தெரியணும் அப்படின்றதுக்காக யார்கிட்டயோ ஒரு தடவை கேட்டு இந்த பாபி சார் எப்படி கான்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு, அவர் வந்து ஃபேஸ்புக்கில் இருக்காரா அப்படின்னு இந்த ஃபேஸ்புக்கில் ஐடியை தேடி கண்டுபிடிச்சி நான் வந்து மெசேஜ் போடுறேன். மெசேஜ் போட்டோடனே ரிப்ளை, சார் நான் உங்கள் படம்லாம் பார்த்துருங்க சார் அப்படின்னு. என்னடா இவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் நம்ம படத்தெல்லாம் பார்த்துருக்காருன்னு நானும் அவரும் கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் பேசினதுக்கப்புறம், சார் ஒரு 15,000 rupees இருக்குமா அப்படின்னு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சார். அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு இது ஏதோ தப்பா இருக்கு. அதுக்கப்புறம் பல பேர் ரிப்போர்ட் பண்ணாங்க. ஓகே, அது வேற பாபி, சாரி பாபி சார், வேறவர் யூ ஆர். சத்தியமா இது வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பாபி சாருக்கு நான் வந்து இதுக்காக சாரி சொல்லி மெசேஜ் அனுப்பல, பட் ஐ ஜென்ரலி மெசேஜ் டிம். அதுக்கு அவர் ரிப்ளையே பண்ணல. அப்பதான் தெரிஞ்சது அவர் தான் கரெக்டான ப்ரொடியூசர் அப்படின்னு. ஸோ ஐ ஃபெல்ட் ஸோ குட். தேங்க்யூ பாபி சார் ஃபார் திஸ். வென்எவர் யூ see this, முடிஞ்சா ஒரு ஹாய் போடுங்க. நீங்கள் தான்றதை கன்ஃபார்ம் பண்ணுங்க, இல்லாட்டி நான் யார்கிட்ட பேசுறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அண்ட் மோர் ஸோ எனக்கு கிறிஸ்மஸ் போது எனக்கு எப்பயுமே இந்த சில படங்கள் எப்பயுமே இயர் எண்டில் ரிலீஸ் ஆகும். அந்த படங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த வருஷத்தில் வந்த எல்லா படத்தையும் வந்து மறக்க வச்சிரும். அதுதான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டங்கல்னு ஒரு படம் வந்தது. அது வந்து அந்த வருஷ கடைசியில் ரிலீஸ் ஆன ஒரு படம். அந்த வருஷத்தில் வந்து எல்லா படத்தையும் ரசிகர்களை மறக்க வச்சு ஒரு படம் டாப்பில் எல்லாரும் மைண்ட்லேயே வந்து நின்றுச்சு. ஐ திங்க் ரெட்டத்தலை வில் பி தட்னு எனக்கு தோணுது. பிகாஸ் இந்த ட்ரெய்லர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் சாம் சிஎஸ் பற்றி சொல்லணும். சாம் சிஎஸ் மியூசிக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னா, நான் அவருடைய இன்டர்வியூஸ்க்கே ஒரு பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். எல்லா அவருடைய யூடியூப் இன்டர்வியூ அவர் பார்க்குறாரு இல்லையா, நான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். பாவம் என் தலைவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் மியூசிக் பண்ணுறான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் டீமில் எப்படி ராகுல் டிராவிட் மிஸ்டர் டிபெண்டபிளோ கிட்டத்தட்ட 2 விக்கெட் ஃபஸ்ட்டே விழுந்துருச்சு, கடைசி நாள் வரைக்கும் ஆடு அப்படின்னா உயிரை கொடுத்து ஒரு மனுஷன் விளையாடணும். அந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன் சாம் சிஎஸ். நிஜமாக மிஸ்டர் டிபெண்டபிள்னு அவரை சொல்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை. அந்த அளவுக்கு டில் த எண்ட் ஒரு ப்ராஜெக்டை ஹோல்ட் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணுறதுன்னா அந்த மியூசிக் டைரக்டர். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த படத்துடைய டிஓபி. எல்லாத்துக்கும் மேலே நான் ரசிகர்களுக்கு கேட்டுக்கிறது ஒன்று தான், எப்பயுமே நல்ல படங்கள்லாம் வரும்போது ரொம்ப நல்ல படங்கன்னு வீட்லேயே உட்காந்துட்டு இருக்காதிங்க. தயவு செஞ்சு வாங்க, தேட்டருக்கு வாங்க. இந்த படம் இஸ் கோயிங் டு பி ஒன் அல்டிமேட் தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். பிரமாதமாக இருக்குது, விஷுவல் ஸ்டண்ட்ஸ் பயங்கரமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அருண் விஜய் சார் வந்து வரும்போது ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் குதூகலம் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த லெவலுக்கு தான் அவர் ஸ்டண்ட் பண்ணுறாரு. எனக்கு அவரை பற்றி சொல்லணுன்னா ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சி ஆசைப்படுறேன். ஒரு கோட் நான் படித்தேன், இட்ஸ் ஓகே தட் ஐ வாக் ஸ்லோ பட் ஐ நெவர் வாக் பேக் அப்படின்னு. அருண் விஜய் சாரோட லைஃப் அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். அந்த தில்ருபா பாட்டிலேருந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் ஒரு மனுஷன் வந்திருக்காரு அப்படின்னா அதுக்கு காரணம் அவருடைய விடாமுயற்சி, உழைப்பு, நேர்மை, அர்ப்பணிப்பு. இது எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு இடம்
இன்னும் பெரிய இடம் வந்து அவருக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. வருங்காலத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா அவருக்கு ஒரு ஹாலிடே ஃபிலிம் கொடுக்கணும், அதாவது ஸ்டண்டிங்லாம் எல்லாம் வாங்க சார் ஜாலியாக ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு படம் பண்ண எனக்கு ஒரு ஆசை. அதுவும் நடக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐ ரியலி விஷ் ஆல் தி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. மேடையில் வீட்டிற்கு அனைவருக்கும் வணக்கம், பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போ என்னென்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபேவரட்டான டைரக்டர், பிடிச்ச ஒரு டைரக்டர்கிட்ட போய் ஜாயின் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அவர் ப்ரொடக்ஷன்லேயே வந்து படம் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய கிஃப்டடு. அந்த விதத்தில் வந்து திருக்குமரனும் நானும் வந்து கிஃப்ட்டை நினைக்கிறோம். ஏன்னா நான் சங்கர் சார் பேனரில் பண்ணேன், அவர் கண்டிப்பாக வந்து முருகதாஸ் சார் ஒரு பேனரில் பண்ணார். அது பெரிய பெரிய கிஃப்டட். ஏன்னா நம்மளை நம்பி வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றது. ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த ட்ரெய்லர் பார்த்தேன். ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ரான் கிரிட்டியாக ஒரு ஃபீல், இவர் சொன்ன மாதிரி வந்து கொரியன் ஃபிலிம் அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா கண்டிப்பாக வந்து அருண் விஜய் சாரோட ஃபிலிமோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா டெஃபரெண்ட்டாக வந்து இது இன்னொரு படம் அப்படின்றது என்னால் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம ஒரு படம் பண்ணிகிட்டு இருப்போம், அதுக்கப்புறம் என்னதான் வந்து அவர் கூட வந்து லைனப்பாக பண்ணாலும் சரி, சார் வந்து இப்படி ஒரு படம் பண்ணணும், இந்த மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆக்ஷனாக ராவாக வந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஒன்று யோசிப்போம். ஸோ அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு படமாக இருக்குது அப்படின்றத என்னால் சொல்ல முடியும். இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் அப்படின்னா ஆனி சார் வந்து நான் ஃபஸ்ட் வந்து காக்கா நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது, பாய்ஸில் ஒர்க் பண்ணும்போது, காக்காக்கில் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து மணிகண்டன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய விஷயம் வந்து சொல்லப்பில் ஷேர் பண்ணிப்போம். கௌதமன் சாராக இருக்கட்டும், அப்புறம் ஆனி சாராக இருக்கட்டும். ஸோ ஒரு படம் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஸ்கிரிப்டை தாண்டி வந்து டெக்னிக்கல் விஷயங்கள் வந்து மேலே வந்துடக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. ஆனால் இவரோட படங்கள் வந்து தனியாக வந்து டெக்னிக்கலாக வந்து அந்த டைமில் வந்து ரெவல்யூஷன் க்ரியேட் பண்ணுச்சுன்னு சொல்லலாம் ஆனி சார் இதோட எடிட்டிங் அப்படின்றது. ஏன்னா அவங்க சுற்றி இருக்க டீமில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு டிஜிட்டல் வர்றதுக்கு முன்னாடி, ஏன்னா நான் கண் கூட வந்து பார்த்தேன், ஃபிலிம்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கோம், டிஜிட்டல்லையும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு ஃபிலிமில் வந்து இருக்கும்போதே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃபிலிமில் எடிட் பண்ண முடியாத ஒரு எடிட் கட்டு வந்து ஆண்டி சார் தான் அப்படின்னு நான் சொல்ல முடியும் ஒரு பாயிண்டில். ஸோ அந்த டைமில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேட்சே பண்ண முடியாது ஃபிலிமில். அவர் வந்து ஆவிடில் பண்ண அந்த எடிட்டை வந்து கண்டிப்பாக டெஃப்ரெண்ட்டாக வந்து பண்ண முடியாது. ஸோ டெஃப்ரெண்ட்டாக வந்து அவரோட எடிட்டிங்கில் வந்து பண்ண போகிற டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த படம் பார்க்கும்போது சரி, ஏன்னா ட்ரெய்லர் வந்து இப்போ தான் வந்து ஒரு ட்ரெய்லர் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு படத்துக்கு முக்கியம் அப்படின்றது லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸில் தான் வந்து ஆரம்பிச்சது. ஸோ அந்த ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அவர் வந்து பண்ண படம் இப்போ இந்த படம் வந்து பண்ணியிருக்கிறது பெரிய வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். வெல்டன் சார். நெக்ஸ்ட் சாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம் கூட வந்து நான் பார்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். சாம்னு வந்து மியூசிக்கு வந்து டைட்டில் வந்து பார்க்கவே தேவையில்லை. எப்போ ஒரு வாய்ஸ் வந்து கரகரன்னு ஒரு விஷயம் வாய்ஸ் வந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக வந்து சாம் தான் அப்படின்னு தெரிஞ்சிடும். அது ஸ்டார்டிங் ஃப்ரம் விக்ரம் வேதாவாக இருக்கட்டும், பார்டராக இருக்கட்டும், எல்லா படங்களுமே வந்து அவரோட யூனிக் வாய்ஸ். ஏன்னா அது கண்டிப்பாக அந்த வாய்ஸே அவர் கொடுக்காட்டி கூட வந்து டைரக்டர்ஸ் வந்து கேட்டு வாங்கிடுவாங்க, இல்லை ப்ரொடியூசர்ஸ் கேட்டு வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு யூனிக்னஸ்ஸு. ஏன்னா நம்ம ஒருத்தர் வந்து டெக்னீஷியன் சூஸ் பண்ணுறோம்னா அவங்களோட சிக்னேச்சர் அப்படின்றது கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் போகக்கூடாது. அப்படி வந்து டெஃபரெண்ட்டாக ஒரு சின்ன ஒரு மெஸ்மரிசம் வந்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சித்திக் கிலானி. ஐ வாட்ச் யுவர் வெந்து தண்ணி இதுக்காண்டு ரொம்ப வந்து இன்றைக்கி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ப்ரெசிவான ஒரு மோதர்ன் ஒரு பியூட்டிஃபுல் எப்படி கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக தேவையோ அதேமாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெசிவான ஃபேஸ், ஒரு சவுத் இந்தியன் லுக் அப்படின்றது கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக வந்து அது என்றைக்குமே வந்து ப்ளஸ்ஸான விஷயம். ஸோ ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் ஃபைனல் அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர் பாபி இவருக்கு கோகுல் சார் சொன்ன மாதிரி இருந்து கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக வந்து இந்த படம் வந்து அருண் விஜய் சாருக்காகவும் சரி, டைரக்டர், அந்த டீம், டெக்னீஷியன்ஸ், க்ரூ மெம்பர் எல்லோரும் போட்ட உழைப்புக்கு வந்து கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக சக்ஸஸ் ஆகணும். அதே நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் வந்து, ஏன்னா எனக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் ஃபண்ட் அப்படின்றது கிடையாது, அந்த பேஷன், சினிமாவோட பேஷன் வந்து கண்டிப்பாக இருந்தால் தான் படத்தில் வந்து மார்க்கெட்டிங்கான அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் மீறி வந்து அந்த படம் வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு பாயிண்டில். ஸோ என்ன தான் பணம் இருந்தாலும் சரி, ஃபண்ட் இருந்தாலும் சரி, டக்குன்னு மார்க்கெட் வந்து டவுன் ஆயிடுச்சுன்னா வந்து படம் பண்ண மாட்டாங்க ஒரு பாயிண்டில். ஸோ அதை மீறி யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பேஷனட்டான ப்ரொடியூசர்ஸ் தான் வந்து பண்ணுவாங்க. அந்த விதத்தில் நான் வந்து ஆல்ரெடி வந்து கேள்விப்பட்டிருக்கேன் பாபி பாலச்சந்தர் சார். ஸோ கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக இந்த படத்தோட சக்ஸஸ் மூலமாக ஒரு மேல் படங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தோட ஆசை அப்படின்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் ஃபைனல் ஏவி சார், அருண் விஜய் சார். எல்லாருமே வந்து எப்போவுமே ஒரு இன்டர்வியூவில் வந்து கேட்பாங்க, ஏன் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து அருண் விஜய் சார் கூட வந்து படம் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு. எல்லாருமே சொல்லுங்கள், என்னோடய கம்ஃபர்ட் அப்படின்றது எல்லாருமே ஜென்ரலாக சொல்லுவாங்க. எனக்கு வந்து ஒவ்வொரு டேரக்டருக்கு வந்து எப்போவுமே வந்து முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிலீஃப் அப்படின்றது தான். அது எல்லா இடத்துலையுமே நான் சொல்வேன். ஸோ அவர் என்னை பிலீவ் பண்ணுறாரு, நான் அவரை பிலீவ் பண்ணும்போது ஒரு ஸ்கிரிப்டை தாண்டி வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எனக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிரும்.
ஓகே இவர் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளை வந்து பிலீவ் பண்ணி வந்திருக்காரு. இவருக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து நம்ம கண்டிப்பாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்டில் வந்து அது எப்போவுமே இருக்கும், கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அதை மீறி ஒரு சீன் வந்து நம்ம வந்து கன்சீவ் பண்ணிவிட்டு நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் போகும்போது இல்லை இவர் அதுக்கு மேலே ஒரு பண்ணுவார் அப்படின்னு ஒரு பாயிண்டில் வந்து கொஞ்சம் அந்த சீனை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னும் வந்து ரைட்டிங்கில் வந்து அவருக்கே தெரியாமல் வந்து அவர் ஸ்பேஸ் கொடுத்துட்டு வருவார் ஒரு பாயிண்டில். அது வந்து உண்மையிலேயே வந்து எங்களை மாதிரி ஒரு டைரக்டர்ஸ் வந்து பெரிய பெரிய ஒரு கிஃப்டட் அப்படின்றது தான் நான் வந்து சொல்வேன். ஸோ அந்த ஒரு ஸ்பேஸ், அதாவது வந்து சில டைம்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக வந்து நான் ஒரு விஷயம் வந்து சொல்லுவேன், சரி இது வந்து ஏன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா யோசிக்கவே தேவையில்லை. கார் சீக்வன்ஸ் வந்து அந்த டெல்லியில் வந்து பார்டர் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஓட்டிகிட்டே போகணும். நான் வாக்கிடாக்கில் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன், சார் வந்து லெஃப்ட்டில் போங்க ரைட்டில் போங்க, அது மெயின் ரோடு, அட்மாஸ்பியர் கார்லாம் கிடையாது, அது ஒரிஜினல் கார் தான் வந்து அட்மாஸ்பியர் போயிட்டுருக்கு. ஸோ அந்த டெல்லியில் வந்து கரெக்டாக சார் இப்படி போங்க லெஃப்ட்டில் போங்க ரைட்டில் போகும்போது அவர் பாட்டு இஷ்டத்துக்கு வந்து ஆனால் அந்த டிரைவிங் அந்த ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஆக்டருக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது அப்போ எனக்கு தெரிஞ்சுது. அப்போ தான் நான் யோசிப்பேன், எப்போ வந்து அவரை வச்சு பண்ணும்போது வந்து இது வேறு ஆக்டரை வச்சு பண்ணோம்னா இது பண்ணியிருக்க முடியாதில்ல அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து எனக்குள்ளே வந்து தோணிகிட்டே இருக்கும் ஒரு பாயிண்டில். ஸோ கடைசியாக பண்ணதுக்கப்புறம் வந்து அவர் வந்து சொல்லுவார், சார் நீங்கள்னால தான் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஆனால் அப்படி தான் சொல்லுவார். ஆனால் எல்லா டைரக்டர்ஸும் போய் கேட்டால் தெரியும்னு நினைக்கிறேன், எல்லாத்துலேயும் அப்படி தான் பண்ணுவார் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு டைரக்டர்ஸோட ஆக்டர் அப்படின்றது வந்து கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக தெரியுது. பார்டரில் வந்து ஒரு சீன் வந்து லவ் மாண்டேஜஸ் எடுக்கும்போது கூட டக்குன்னு வந்து அவர் மேக்கப் ஓவர் அந்த இது பார்த்துட்டு நான் சொன்னேன், சார் உங்களை வச்சு ஒரு ஃபுல் ஒரு லவ் பேஸ்டான ஒரு சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக வந்து கதை கேட்குது அப்படின்ற ஒரு மாதிரி. அந்த ஒரு படம் நான் ட்ரெய்லரில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுது, அந்த ஒரு லவ் பேஸ்டு ஃபீலில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த படத்தில் இருக்குது. ஸோ அந்த படத்தில் வந்து இது படத்தில் வந்து இருக்கிற டீம் மெம்பர்ஸ், அதாவது கேஸ்ட் அண்ட் க்ரூ, அதுக்கப்புறம் டைரக்டர், ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறணும், சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றது என்னோட ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரெட்டத்தலை ட்ரெய்லர் பார்த்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த டீம் எல்லாத்துக்குமே வாழ்த்து சொல்லிக்கிறேன், வந்திருக்க எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன். ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு, வெற்றி பெற வாழ்த்துக்கள். கண்டிப்பாக வெற்றி பெறும். திருக்குமரன் வந்து அசிஸ்டன்ட் ரைட்டராக இருக்கிறப்போ நான் அவர் எல்லாமே கேட்க தான் இருந்தோம். ஸோ சக நண்பனாக அவர் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். நன்றி. சார், அந்த டபுள் ஆக்ஷனில் என்ன ஸ்பெஷல், இது வரைக்கும் பண்ணாதது என்ன, அந்த ரெட்டை தலை வந்து என்னென்ன பண்ணுது, அந்த ஒவ்வொரு தலையும் கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லைண்ணே, 2 கதாபாத்திரமுமே வந்து அவர் அமைச்ச விதம் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஒரு யூனிக்னஸ் இருந்தது, வேற வேற கேரக்டரைசேஷன். பட் எல்லாமே வந்து நம்ம பாசிட்டிவ் சைடை மட்டும்தானே நம்ம காட்டியிருப்போம் சில கேரக்டர்ஸில். இதோட கிரே ஷேட்ஸையும் காமிச்சிருப்பாரு. ஸோ அதுவும் இந்த படத்தில் ஒரு எப்படி அதை ரெண்டுத்தையும் வேற வேற மாதிரி பண்ணலாம் அப்படின்றதும் எனக்கு ஒரு சவாலாக இருந்தது. அண்ட் அதான் தடம் பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டில் பர்ஃபார்மன்ஸ்லேயே வேற மாதிரி காமிச்சிருப்பார் மகேஷ் சார். பட் இவரோடது வந்து கொஞ்சம் பாடி லாங்குவேஜில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் டயலாக் டெலிவரியிலேருந்து. ஸோ தட் வாஸ் நைஸ் ஆக்சுவலி. அவர் கொடுத்த இன்புட் தான் பண்ணியிருக்கோம். படம் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். சார் டேரக்டர் வணக்கம்ப்பா. டேரக்டரா சொல்லுங்கள் சார். சார் இது வந்து ஏற்கனவே அண்ணன் வந்து என்னை இருந்தால பயங்கரமாக விக்டராக நடித்து வந்துட்டார். ஸோ தலை அப்படின்னு வரும்போது டைட்டிலு ரெட்டை தலை அப்படின்னும் போது முதல்ல உங்களுக்கு தோணுது அருண் விஜய் அவர்களா இல்லை வேற ஏதாவது ஆப்ஷன் இருந்ததா? ஏன்னா இல்லை, அது ஃப்ராங்காக சொல்லிடுறேன். கதை எழுதும் போது எப்படின்னா அடுத்து 15 நிமிஷத்துக்கு ஒரு இன்டர்வல் பிளாக் வரணும், அந்த இது மைண்டில் வச்சு தான் கதை வந்து நான் லோகன் என்னோட அசிஸ்டண்ட்டு பார்த்திபன் 3 பேரும் அதை ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணோம். இந்த கதை ரெடி ஆகிட்டு இருக்கும்போது யார் பண்ணலாங்கிற ஒரு டிஸ்கஷன் வரும்போது நான் அஜித் சார் நடித்த விக்டருங்கிற அந்த கேரக்டர் மைண்டில் வந்தது. பார்த்துட்டு சதீஷ்னு ஃப்ரெண்டு மூலியமாக சாரை வந்து மீட் பண்ணி சார்கிட்ட நான் கதை சொல்லும்போது, சார் இது வந்து டபுள் ஆக்ஷன் கதை தான், ஆனால் ஒருத்தன் கெட்டவன், இன்னொருத்தன் அவனோட பெரிய கெட்டவன், இப்படி 2 கேரக்டருக்கு 2 பேருமே எனக்கு 2 பேரும் பண்ண மாதிரி வேணும். ஒரு கேரக்டர்லாம் ஒரு படத்தில் ஒரு எமோஷனில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு உடஞ்சி இருக்கிற ஒரு சூழலில் அழுகணும், ஆனால் சத்தம் வரக்கூடாது. ஆனால் ஒரு நல்ல சிங்கிள் ஷாட் வரும்போதும் அது பண்ணணும். இது மாதிரியானது இருக்குல்ல, இதெல்லாம் நாங்கள் வந்து உண்மையை சொல்கிறோம், பொய்யா சொல்லலை. 5 நிமிஷத்து தான், ஒரே டேக் தான், அப்படியே ஒரு ரிஹர்சல் பார்ப்போம், ஒரு டேக் தான் எடுத்தோம்.
பயங்கர அது வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்குன்னு ஒரு மரியாதை சினிமாவில் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நல்ல டேலண்டான ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது, அது அருண் விஜய் சார் மாதிரி ஆட்கள் கூட ஒர்க் பண்ணும்போது அது எனக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் என்னோட டெக்னீஷியன் க்ரூ வந்து எனி டைம் எந்த சுச்சுவேஷனுக்கும் ரெடியாக இருப்பாங்க. என்னோட ஏடிஸ் ஆகட்டும், மற்றபடி காஸ்டியூம் டிசைனர் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டரு, கேமராமேன் எல்லாருமே. இதனால் நமக்கு அந்த 2 இதுக்குமான வேரியேஷன் கொடுக்க முடிஞ்சது. லைட்டிங்கில் கூட அது ஒன்று பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக சிராஸ்க்ரோன்னு ஒரு லைட்டிங் பேட்டர்ன் எடுத்து இந்த படம் ஃபுல்லாக ஷேடோவும் ஒரு கேரக்டராக வரும். அந்த ஷேடோ படத்தில் ஒரு இடத்துல வரும். அதுவும் சேர்ந்தது தான் இந்த படம். அதனால் இவ்வளோ தான் எனக்கு சொல்ல தெரியுது. வேற என்னன்னு கரெக்டாக தெரியல. அருணண்ணா சொல்லுங்கம்மா. இப்போ வந்து எப்பவுமே வந்து தலைனா தமிழ்நாட்டில் அஜித் தான். ஆனால் வந்து தலை ரசிகர் தான் உங்களுக்கு வச்சு கொண்டாடினாங்க அந்த வெற்றியர் படத்தில். ஸோ இந்த தலை ரெட்டத்தலை வந்து தலைன்னு வந்து ஒரு டைட்டில் வந்தோடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? அஜித் சார்கிட்ட எதாவது பேசுனீங்களா? இல்லை, அஜித் சார்கிட்ட பேசலை. பட் சுரேஷ் சந்திரா சார்கிட்ட சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக அவர் சொல்லும் போதே வந்து இட் வாஸ் அஜித் சாருக்கான ஒரு டைட்டிலாக வச்சுருந்தாரு அப்படின்னும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த டைட்டில் கிடைச்சதுக்கு. பட் ஆனால் அந்த படத்துக்கான ஒரு நேர்த்தியான ஒரு டைட்டிலாக எனக்கு தோணுச்சு. ஏன்னா இதை விட ஒரு ஸ்ட்ராங்கர் டைட்டில் கிடைச்சிருக்காது. அவர் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருந்தப்போ இது அடுத்த நாளே இது சொன்னோன்னே சார் சூப்பர்னு முருகதாஸ் சார் இருக்குது சார், நான் போயிட்டு ஒரு 2 days டைம் கொடுங்க அப்படின்னாரு. பட் நெக்ஸ்ட் அடுத்த நாளே வந்து சார் கொடுத்துட்டாரு சார் அப்படின்னாரு. சார் அது ஒரு ரெஸ்பான்சிபிளாகவும் இருந்தது. பட் இந்த கதையோட அந்த 2 கேரக்டர்ஸ்க்கான ஒரு ஸ்ட்ராங்கான டைட்டிலாக எனக்கு தோணுச்சு. ஐம் ரியலி ஹாப்பி தட் இந்த டைட்டில் இந்த படத்துக்கு அமைஞ்சது.